சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைம்மா, அவங்க நம்ம வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்கல்லம்மா, அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குமா. வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு சாவி தருவாங்களாம்மா. நான் விளக்கேத்திட்டு வீட்டையும் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படியாவது அந்த வீட்டை நம்ம மீட்டுடலாம். இவங்க கிட்ட போய் இப்ப சாவி கேட்க முடியாது. ஆனா ஒண்ணுப்பா, கண்டிப்பா நம்ம திரும்ப வாங்கிடலாம். சரிம்மா, நான் வச்சிடறேன். என்ன அப்பா, ஏப்பா, என்னப்பா இது? இது நிறைய பேர் குடியிருக்கிற இடம்பா. இங்க தம் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. யோ பெருசு, உள்ள பாரை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. தம்மா துண்டு சிகரெட் பிடிக்கிறதா உனக்கு பெருசா தெரியுதா? போவியா? பார் நடத்துறாங்களா? வேணா சொல்லு, நீயும் தம் அடிக்கிறியா? பாக்கெட்ல இருக்கு. பாடுறா பெருசா. ஆமா மச்சி. சொல்லுங்கப்பா. ஆமா, இது நம்ம கோவில நாசம் பண்ணிட்டாங்கப்பா, நாசம் பண்ணிட்டாங்க. அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் இப்படி பதட்டமா பேசுறீங்க? நம்ம கோயிலா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம்லமா, அந்த வீட்டை கிருபா மாப்பிள்ள பாரா மாத்திட்டாருமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, நம்ம மீனாட்சி குடியிருக்கிற இந்த வீட்ல இப்போ ஒரே சிகரெட் புகையும் சாராய வடையுமா இருக்குமா. காலி பசங்கள்லாம் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காங்கம்மா, குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலவா. அவனுங்களை நான் தட்டி கேட்டதுக்கு என்ன பண்ணனானுங்க தெரியுமாப்பா? கழுத்தை புடிச்சு தள்ளிட்டானுங்கப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. அப்பா, அப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க அங்கே இருங்க, நான் உடனே கிளம்பி வரேன். வாமா வாமா, சீக்கிரம் வாமா. சரிப்பா. சார், என்னப்பா அப்படி அநியாயம் பண்றாங்க? ஐயோ, புரியலையே. ஐயோ, ஆவையாந்தாலே நாசம் பண்ணிட்டானுங்களே. அண்ணே, அண்ணே, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரி. ஐயோ, ஐயா, அண்ணா, ஐயா. பாத்து அண்ணா. ஐயா, ஐயோ, பட்ட பகல்ல இப்படி அராஜகம் பண்றானுங்களே. டேய், டேய், நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களடா. ஐயோ, இவனுக்கிட்ட இருந்து என் வீட்டை எப்படி மீட்க போறேன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. இது அப்பா, அப்பா, அழாதீங்கப்பா. பாருமா, நம்ம வீட்டை பாருமா, என்ன பண்ணிருக்கானு பாருமா. எப்படி ஆயிடுச்சு பாத்தியாப்பா? அப்பா, அப்பா, அழாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா, எழுந்திருங்கப்பா, எழுந்திருங்க, எழுந்திருங்கப்பா. பாத்தியா அண்ணா? பாத்து. அழாதீங்கண்ணா. அப்பா, அழாதீங்கப்பா.
அம்மாடி, நம்ம வீட்டை இந்த படுவாவிங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தியாம்மா? இந்த வீட்டை ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டம்மா. அதுக்கு என்ன அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டானுங்கம்மா. அப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். வாங்க வாங்கப்பா. ஜோபாடுறா, இங்க என்ன கதை ஓடிக்கிட்டு இருக்கு? நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? உங்ககிட்ட அடமானம் வச்ச வீட இப்படி பாரம் மாத்தி வச்சிருக்கீங்க. எங்க பெர்மிஷன் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எப்படி மாத்த முடியும்? ஏய், இந்த வீட்டை அடமானம் வச்சு 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனதோட சரி. இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீ வட்டி கட்டல, அசலும் வந்த பாடு இல்லை. உங்களை பார்த்தா வட்டி கட்டுற மாதிரியும் தெரில, அசலை கொடுக்குற மாதிரியும் தெரில. அதனால இது என்னோட வீடு. வீட்டு பத்திரமும் என்கிட்ட தானே இருக்கு. என் வீட்டை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆரம்பத்துல உங்களை ரொம்ப நல்லவர் நல்ல நினைச்சேன். யோ பெருசு, இதான் என் ஒரிஜினல் கிருபாகரன். நீ பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம உன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருப்ப. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கேன். இப்ப இந்த வீடு உங்களோடதுன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்றதை விட்டு கிளம்பிப்போங்க. அதை விட்டுட்டு இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணி என் பிஸ்னஸ் பாதிச்சுதுன்னு வைங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்.